பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நாம் இன்றைக்கு செய்திக்காக மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காக இன்றைக்கு சிலுவையில் இயேசு எதை நிறைவேற்ற போனார் என்கிற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக எல்லாம் சோதரம் பண்ணுங்க. சோதரம். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த 3 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் இயேசு எதற்காக சிலுவையில் கடந்து போனார், எதற்காக மரித்தார், எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்றால் உயிர்த்தெழுதலுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு சிலுவையிலே கடந்து போனார். அல்லேலூயா. இன்றைக்கு முழு கிறிஸ்தவம் ஏதோ ஒரு சில தரப்பினர் மாத்திரம் உயிர்த்தெழுதல் நம்புறதில்லை, விசுவாசிக்கிறது இல்லை. மற்ற அநேகர் பேர் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் உள்ளவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தில் இல்லாதவர்களும் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாங்கன்னா இயேசு அந்த உயிர்த்தெழுதனால தான் எனக்கு கிறிஸ்தவம் என்று ஒரு மார்க்கம் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால தான் அந்த மார்க்கம் என்று தலை நிமிர்ந்து இருக்குது. உரலை சொல்லலேலூயா. அந்த மார்க்கத்தை எத்தனை பேர் எத்தனையோ 1000 வருடங்கள் அதை ஒன்றெல்லாம் பண்ணணும்னு பார்வோன் முதல் இந்த நாள் வரை சபை சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடம் பண்ணாங்க. அவங்களால முடியாத ஒரு காரியம் என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால இந்த நாள் வரையும் நாமும் அதை சார்ந்து ஜீவிக்கும்படியாக கிருபை செய்கிறவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தோடு நம்மை போல மரித்திருந்தால் கிறிஸ்துவம் இன்னைக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. சில ரட்சிப்புக்காக குடும்பத்தை விட வேண்டும் கிடையாது, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை போல எகிப்தை விட வேண்டும் கிடையாது. அங்கெங்கே இருந்து பாவம் செய்து மரித்திருக்கலாம். ஆக மரித்து போனவளுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை சிலுவையிலே தேவன் நிறைவேற்றினார். உரலே சொல்லலேலூயா. அதுதான் இங்கே சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அது 22-23 அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரித்துக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷ கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். அப்போ இந்த உயிர்த்தெழுதலை இயேசு உயிரோடு இருக்கும் போதே இந்த செய்திக்கு சொல்கிறார். சீசர்கள் கூட நம்பலை. அது கேட்டோன்னா துக்கம் அடைகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்க கூட நம்பலை. இந்த செய்தியை உயிரோடு இருக்கிற நாளில் சொல்லிட்டே பல முறை சொல்கிறாரு. அதில் இந்த இடத்துல சொல்கிறாரு, மனுஷ கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பார் என்றார். அவர்கள் மிகவும் என்ன செய்தார்களா? துக்கமடைந்தார்கள் அப்படின்ட்டு. அவங்க சரியாக அந்த சத்தியத்தை புரியல. உயிர்த்தெழுதல் என்ன என்பது அவங்களுக்கு தெரியாது. ஒரு வேளை மரித்தே அப்படி அவங்க நினச்சாங்கன்னா இவர் எங்களுக்கு ராஜாவாக இருப்பார் என்று யுகமாக தான் இருப்பார் என்று அவன் நினைத்த போது நான் மரிக்கிறேன், கொலை செய்யப்படுகிறேன் என்ற செய்தி கேட்ட உடனே அந்த உயிர்த்தெழுதனுடைய செய்தி அவங்களுக்கு புரிந்து கொள்ளாமல் அவங்க மிகவும் துக்கப்பட்டார்களாம். உரலே சொல்லலேலூயா. ஆக இயேசு உயிரோடு மரிப்பதற்கு முன்பாகவே இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதல் செய்தி சொல்கிறார். ஆக சிலுவைக்கு போகாமல் உயிர்த்தெழுதல் கிடையாது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணாமல் உயிர்த்தெழுதல் கிடையாது. ஆக அவர் உயிர்த்தெழுதல் நடக்கணுன்னா அவர் சிலுவைக்கு போகணும், அவர் மரணத்தை சந்திக்கணும், மரிக்கணும்.
அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்பதான் 3ஆம் நாள் அவரால் உயிர்த்தெழ முடியும். அல்லேலூயா. ஆக அதை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போனார் என்பதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் அங்கே 23 வசனம் முதல் 30 வசனம் வரையும் இல்லை, அதாவது சதுசேயரும் அது வாசிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். இயேசு உயிர்த்தெழுதலை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் அநேகர் அதை நம்புறதில்லை. அதில் சதுசேயர் என்கிற ஒரு கூட்டம். ஆக இயேசுவை சோதிக்கும் பொழுது படியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிற 7 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. அவன் மூத்தவன் ஒருத்தியை திருமணம் செய்கிறான். ஆக அவன் மரித்து போனான். அதனால் அவள் சந்தானம் இல்லாதனால அடுத்த சகோதரன் அவளை திருமணம் பண்ணினான். அவனும் மரித்து போனான், சந்தானம் இல்லாமல், குழந்தை பாக்கி இல்லாமல். இப்படியே 7 பேரும் அவளை திருமணம் பண்ணினார்கள். அப்போ அவங்க கேட்குறாங்க, உயிர்த்தெழுதல்ல யார் அவளுடைய கணவனாக இருப்பார்? ஒரு அலே சொல்லலே இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லார், எப்போ உயிர்த்தெழுதல் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, கொள்கிறவனும் கிடையாது, திருமண பெண் கொடுப்பதோ பெண் எடுக்கிற காரியம் கிடையாது. உயிர்த்தெழுந்த நாளில் உயிர்த்தெழுந்தவர்கள் தேவ தூதலை போல இருப்பார்கள். ஒரு அலே சொல்லலே இல்லையா? ஆக உயிர்த்தெழுந்த தேவ பிள்ளை பரிசுத்தம் எப்படி இருப்பாங்களா? தேவ தூதரை போல இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஜீவியை தரும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே மரித்து அந்த உயிர்த்தெழுதலுடைய செய்தியை நமக்காக அவர் அறிவிப்பதற்காக, அந்த உயிர்த்தெழுதலை நாம் பங்கு கொள்வதற்காக அந்த சிலுவையில் இயேசு நிறைவேற்றி முடித்தார். அல்லே சொல்லுங்களேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் அடையாளத்தை கேட்பாங்க. என்ன அடையாளம் அப்படின்னு சிலர் கேட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரையும் வாசிங்க. அப்பொழுது வேத பாரகரிலும் இவன் வேத பாரகன் தான், வேதத்தை பாராமல் சொல்லுகிறவன் பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். இதுக்கெல்லாம் உம்மால் ஒரு அடையாளத்தை காண நாங்க என்ன செய்யறோம்? விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததி யார் அடையாளத்தை தேடுகிறார்கள்? ஆனாலும் ஒரு அடையாளம் சொல்றாரு. யோனாவின் தீர்க்கதரிசி அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. கொடுக்கப்படுவது இல்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்ததை போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியினுடைய இருதயத்தில் இருக்கும் என்கிற அடையாளம் சொன்னார். ஒரு அலை சொல்களே இல்லையா? கையில் சொல்களே இல்லையா? ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கி 3 நாள் கழித்து அது கரையில் கக்கினதை போல இயேசு கிறிஸ்து பூமியாக இருதயத்தில் 3 நாள் இருந்து அந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் அடையாளத்தை இங்கே சொல்லுகிறார். ஆகவே அந்த அடையாளத்தின்படி இயேசு கிறிஸ்து 2000 வருடத்திற்கு முன்பாக அதை நிறைவேற்றும்படி அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார். அல்லே சொல்லுங்களே இல்லையா? இங்கே வேதாகமத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் செய்தி சொன்னது யாருன்னா, யார் இந்த உயிர்த்தெழுதல் செய்தியை முதல் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதன் தான் சொன்னான். பின்னாடி இந்த வசனத்தை பார்ப்போம். ஆனால் இந்த தூதனுடைய பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையான பொறுப்பு. இயேசு பிறப்பின் செய்தி கூட தூதன் தான் சொன்னான். ஒரு அலைய சொல்லலே இல்லையா? அப்போ அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி யார?
மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, மரியாளே நீ என்ன செய்யாத. ஏன்னா அவளுக்கு என்ன பயம்? புருஷனாரிய கர்ப்பம் தரிக்கணும்னா சாதாரண காரியமா? உலகம்தான் நம்புமா? அதனால அவ பயந்து இருக்கும் போது நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்ட்டு இங்க தூதன் தான் அந்த செய்தி சொல்ற. ஒரு அலை சொல்லலே அல்லையா, பயப்படாத அப்படிங்கிற. இப்ப இயேசு கிறிஸ்து ரகசிய வரியில மத்திய ஆகாயத்தில் வரான்னா அங்கேயே தூதன் வருகிறார். தூதன் எப்படி வரா அப்படின்னா பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இயேசு வருகிறார். அல்லேலூயா. அப்படி எப்படி சத்தம் போடுவான்? என்ன சத்தம் போட்டிருப்பான்? நான் என்ன நினைக்கிறேன்னா, மணவாளனாக இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க, உங்களை எடுத்துக்கொள்ள வருகிறார். ஒரு அலை சொல்லலேலூயா. ஆயத்தமுள்ள ஜனங்களை எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார் என்று அந்த ரகசிய வருகைக்கு அந்த பிரதான தூதருடைய சத்தத்தின் மூலமாக அந்த செய்தி நம்ம கேட்க முடியும். வெளிப்படத்தில் விசேஷத்தில் பகிரங்க வருகையும் கடைசி எக்காலம் தூதன் தான் ஊதனான். அந்த கடைசி பகிரங்க வருகைக்கும் தூதனுடைய செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இயேசு கிறிஸ்துடைய உயர்த்தினத செய்தியை தான் உயிரோடு இருந்து சொன்னார். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தினத செய்தியை முதல் சொன்னது யாருன்னா தூதன் தான் சொன்னான். ஒரு அலை சொல்லலேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க அலேலூயா. எடுத்து வாசிங்க மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனாலும் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் நல்ல இதில் ஒரு பாருங்க, கல்லை புரட்டுவதற்கு முன்பாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒரு அலை சொல்லலேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. லாசரு எழுப்பப்படுவது கல் புரட்டப்படணும். இயேசுவே சொல்றார், இந்த கல்லை என்ன செய்யுங்க, புரட்டி தள்ளுங்க. ஆனால் இயேசுடைய உயிர்த்தெழுதல் அப்படித்தான் இருந்துச்சு. கல் புரட்டுவதற்கு முன்பாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. ஏன்னா அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திற்கு அந்த வல்லம் இருக்கு. எந்த பூட்டப்பட்ட அறையானாலும் எத்தனை அடுக்கு கல்லறையின் அடியில் இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுந்தும் போது அது எதையும் தடை செய்ய முடியாது. ஒரு அலை சொல்லலேலூயா. இப்ப கல்ல புரட்டிட்டு வாசிங்க. அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களை போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, இப்ப தூதன் அந்த ஸ்திரீகளுக்கு சொன்னார், ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு அலை சொல்லலேலூயா. பிறப்பிலே மரியாளை பார்த்து நீ பயப்படாது என்று சொன்னவ அந்த ஸ்திரீகளை பார்த்து நீங்க பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. உடலே சொல்லலேலூயா. நீங்க தேடுகிற இயேசு இங்கே இல்லை, கல்லறையில இல்லை. அப்ப அவங்க என்னத்தான் வந்திருக்காங்கன்னா அவங்களும் நம்பல. கல்லறை போய் இயேசு சரீரத்தை என்ன செய்வோம் பார்ப்போம், அப்படித்தானே வந்தாங்க. நீங்க தேடுகிற இயேசு இங்கே இல்லை. உடலை சொல்லலேலூயா.
வாசிங்க வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே தான் உலகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாரோ சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து கர்த்தரை பாருங்கள். வைத்த இடத்தை நீங்க என்ன செய்யுங்க, சந்தேகம் இருந்தால் வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தார் மரித்தோரை விட்டு எழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை அவருடைய சீஷர்களுக்கு அவருடைய சொல்லுங்கள். சீஷர்களுக்கு சொல்லுங்கள். உள்ளலே சொல்லலே அல்லையா? ஆக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த செய்தியை முதலாவது சொன்னது யாரு? தூதன் தான் சொன்ன. யாரை தேட வந்தீர்கள்? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருக்கு வைக்கப்பட்ட இடத்தை நீங்க பாருங்க. என்ன கல்ல வந்தா புரட்டின உள்ள பார்த்தா இயேசு கிடையாது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதனால நீங்க தாமதம் பண்ணாங்க. இந்த செய்தியை நீங்க கேட்ட நீங்க இது தாமதம் இல்லாம சீக்கிரமாய் ஓடி போய் சீசர்களுக்கு இதை அறிவியுங்கள். ஒரு அல்லேலூயா. ஆக முதலாவது செய்தி தூதன் மூலமாக வந்த செய்தி. இரண்டாவது ஸ்திரீகள் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த செய்தியை வெகு சீக்கிரமாய் கொண்டு போய் சீசர்களுக்கு அதை அறிவித்தார்கள். அந்த சீசர்கள் ஓடி போய் அதை உண்மை என்பதை அறிந்து இந்த நாள் வரையும் நம் மூலமாக உலகத்துக்கு இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல் செய்திகள் எல்லா நாளும் அறிவிக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா. வருடத்துக்கு ஒரு முறை அல்ல, 365 நாளும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி இந்த நிமிஷம் வரையும், இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த செய்தி, அந்த தூதனால் அறிவிக்கப்பட்ட செய்தி இந்த நாள் வரையும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்திகளை நாம் அறைகூவலிட்டு ஜனங்களுக்காக அதை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நல்ல செய்திகளை, அந்த நற்செய்திகளை, இன்னொரு வாழ்க்கை நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை, அந்த செய்திகளை இந்த நாள் வரை பலரும் பலவிதங்களிலும் பேசிக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆக இந்த செய்தி சொன்னது அவங்க சொன்னாங்க. இதில் பைபிளில் 4 சுவிசேஷங்களில் அதிகாலை இருட்டோடு அவங்க போனாங்க. அப்படிலாம் பைபிள் இருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிற நேரங்களிலே கடந்து போனார்கள் என்று 4 சுவிசேஷங்களும் இருக்கு. ஆக இந்த செய்தி முதல் தூதன் மூலமாக, ஸ்திரீகளின் மூலமாக இந்த நாள் வரை உலகம் முழுவதுமாக அது பரவி வருகிறது. அல்லேலூயா. ஆக ஸ்திரீகளுடைய பொறுப்பு என்ன? தேவனுடைய செய்திகளை உலகமெங்கு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லிட்டு வரீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியல. தேவனுடைய செய்தியை ஸ்திரீகள் தான் இரண்டாவதாக எல்லாருக்கும் பரப்பினார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை தரிசித்தவர்கள் யார்? அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் யார்? யார் 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 முதல்ல அந்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தார்கள் என்று பார்க்கும்போது நீங்கள் வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க. 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். சரி, அதில் நம்ம பார்த்தாச்சு. அப்படி சீசர்களுக்கு சொல்லுங்க. அந்த 8:10 அந்த 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தா வாசி பாருங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், இப்ப சந்தோஷம், மிகுந்த துக்கப்பட்டாங்க ஒரு காலம். பயத்தோடு இப்போ உயிர்த்தெழுந்த செய்தி கேட்டு சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க அந்த சீஷர்களை அறிவிக்க போகிற போது இயேசு
இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு அவளுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவருடைய பாதம் முதல்ல போன வாரம் பாதத்தை தொடாதான்னார். பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு ஆளே சொல்லலே இல்லையா? ஆக உயிர்த்தெழுந்தல அந்த செய்தியை பார்ப்பது. இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்து அதை நாம் இப்போ மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிங்க. மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி போட்டான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதான கல்லா இருந்துச்சு. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டு இருந்தது. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் போதும். அப்போ இங்க முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீகளுக்கு அல்லது மகதலேனா மரியாளுக்கும் அந்த தரிசனமான தேவன். ஒரு அலைச்சுழலேலுயா. உயிர்த்தெழுந்த செய்தி கேட்டாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவையும் பார்த்தார்கள். அவருடைய பாதத்தை தழுவினார்கள் என்று அந்த முதலாவது அந்த செய்தி கேட்டது ஸ்ரீகள் தான். முதலாவது இயேசுவை தரிசித்ததும் ஸ்ரீகள் தான். ஒரு அலைச்சுழலேலுயா. இயேசுவை பெற்றெடுத்தது யாருன்னா அதுவும் ஸ்ரீ தான். ஸ்ரீ என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்குது, சபை என்று அர்த்தம். இயேசு வரும்போது ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அர்த்தமுள்ள சபையை எடுத்துக்கொள்ளும்படி இயேசு வருவார். அல்லேலூயா. ஆக அவளுக்கு முதலாக அவர் தரிசனமானார் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா அதில் மார்க் 16ல் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை இன்னும் தெளிவா நீங்க வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல்ல தரிசனமானார். ஒரு அலை சொல்லலேலுயா. ஏன்னா இந்த மகதலேனா மரியாளுக்குள்ள 7 பிசாசுகளினால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி. இயேசு கிறிஸ்துவினாலே மகதலேனா மரியாளுக்குள்ள அந்த 7 பிசாசுகளை விரட்டியதனால அவளது அன்பின் நிமித்தமாக அந்த நன்றி நிமித்தமாக கல்லறையை பார்க்க போக வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு போகும்போது முதல் மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமானார். அல்லேலூயா. அதற்கு பின்பு மற்ற எல்லா ஸ்திரீகளுக்கும் தேவன் தரிசனமானார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதுதான் நம்ம வாசித்தோம். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை 28 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எல்லா ஸ்திரீகளுக்கும் அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர் கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவினார்கள் என்றால் இரண்டாவதாக மற்ற எல்லா ஸ்திரீகளுக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. அதனால் முதல்ல தரிசனமானது மகதலேனா மரியாளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இங்க மூன்றாவது யாருக்கு தரிசனமானார் அப்படின்னா எம்மாவூருக்கு 2 பேர் நடந்துட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை செய்தி தான் கேட்டு போகிறாங்க. 2 பேருமே சீசர்கள். இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க, அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்று அவர்கள் அப்படியே பேசி கொண்டிருக்கும் போது ஒரு அந்நியனாக 3வது நபராக இயேசு அவங்களோடு போகிறார். ஒரு அல்லேலூயா. யார் இருந்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் 3வது நபராக
அவர் அவளோடு கூட போகிறாருன்னா அடுத்த மூன்றாவதாக அந்த 2 சீசர்களுக்கு தேவன் தரிசனமானார். அல்லேலூயா. அந்த பகுதியை நாம் வாசிப்போம் சீக்கிரமாக. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க வேண்டாம், அந்த பகுதி நல்லா தெரியும். அப்போ அவங்க கேட்க என்னத்தை பேசுகிறீங்க என்று கேட்கும்போது, என்ன நீ அந்நியனோ, நடந்த சம்பவம் எல்லாம் தெரியாதா? நாங்கள் பின்பற்றின இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொலை பண்ணாங்க, அவர் மரித்து போனார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், நாங்கள் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாள் என்று எங்கள் ஸ்திரீகள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த செய்தி தான் இப்போ எல்லா இடத்துல பரவிட்டுருக்கு. நீ என்ன அந்நியனை போல ஒன்று அறியாதவனை போல நீ பேசுகிறாய் என்று சொல்லிட்டே போகிறாங்க. அவர் வேறு இடத்துல அவளை கடந்து போகும்போது ராத்திரி என்னதுனால எங்கள் கூட வாங்க என்று சொல்லி அவளை தரிசனமாக அவங்க சொல்கிறாங்க. அந்த தரிசனமாக நம்மோடு வரும்போது அவருடைய பேசின வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை கொடுந்து விட்டு எரிய செய்யவில்லையா? முதலே சொல்லலையா என்று அவர்கள் மூன்றாவதாக அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த 2 சீசர்களுக்கு அந்த தேவன் தரிசனமானதை போல அவர் நமக்கும் தரிசனமாகுகிற தேவன். அல்லேலூயா. 4ஆவதாக அவர் யாருக்கு தரிசனமானார் அப்படின்னா 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர். கேபா யாரு? பேதுரு. பாரு என்ன பேதுரு தான், சீமோனா பேதுரு தான். கேபாவுக்கும் பின்பு இருவருக்கும் தரிசனமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்பு தனிப்பட்ட முறையில் சீமோன் பேதுருக்கு தேவன் தரிசனமானார். அல்லேலூயா. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அந்த பூட்டின அறை வீட்டுக்குள்ளாக அந்த சீசர்களுக்கு 2 தடவை தரிசனமானார். வசனத்தை எடுக்க நேரம் இல்லை. 1 தோமா இல்லாத நேரத்தில் அவர் தரிசனமானார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சந்தேகப்பட்டவனாக இருந்ததுனால அதை 11 பேர் பூட்டின அறை வீட்டில் அவர் உள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு கடந்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அதுக்கு பின்பு 11 பேருக்கு தரிசனமானார். மீண்டும் அதே சீசர்களுக்கு 12 பேருக்கு தோமாவோடு கூட நீ சந்தேகப்பட்டால் என்னுடைய காயத்துக்குள்ளாக உன்னை விரலை விட்டுப்பார் என்று சொல்லி அதற்கு பின்பாக 12 பேருக்கும் தேவன் தரிசனமானார். அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இப்படி தேவன் எல்லாருக்கும் அவர் தரிசனமாவதை அது யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்க வேண்டாம். அங்கே 20ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிக்க நாம் முடிகிறது. என்ன நீங்கள் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 8 நாளைக்கு பின்பாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். தோமாவும் அவளோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரலே சொல்லலேலூயா. இவைகளெல்லாம் 8 நாளுக்கு பின்பு பூட்டின அறை வீட்டுக்குள்ளாக அவங்க சந்தேகப்பட்டு நம்பிக்கை இல்லாம அந்த 12 பேர் இருக்கிற இடத்துல தேவனே தேடி போய் அந்த பூட்டின அறை வீட்டுக்குள்ளாக பிரவேசித்து அவளுக்கு சமாதானத்தை சொல்லுகிற தேவன் அந்த 12 பேருக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. இப்படி தேவன் படிப்படியாக எல்லாருக்கும் தரிசனமாவதை வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அதற்கு பின்பு நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார் என்று எழுது. பார்த்து பாருங்க. அதற்கு பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையிலே தரிசனமானார். ஒரே சொல்லலேலூயா. ஒரே வேளையில் 500க்கு அதிகமான
ஜனங்களுக்கு தேவன் படிப்படியாக உயிர்த்தெழுந்ததை எல்லாரும் அறியும்படியாக ஒருத்திடத்தில் ஆரம்பித்த அந்த தரிசனத்தை எல்லாரிடத்திலும் இப்போது 500க்கு அதிகமான ஜனங்கள் பார்க்கத்தக்க அவர்களுக்கும் தேவன் தரிசனமானார் என்று இங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். அதே 15:7 வாசிக்கும் போது பின்பு யாக்கோபுக்கும் தரிசனமானார். வாசி பாருங்க. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் அதுக்கு பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். ஒரு அலை சொல்லலேலூயா. அதுக்கு பின்பு யாக்கோபுக்கும் தரிசனமானார். அதுக்கு பின்பு எல்லா அப்போஸ்தலருக்கும் தேவன் இங்கே தரிசனமானார் என்று படிப்படியாக நாம் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இயேசு கிறிஸ்து தான் சவுலாகிய பவுலுக்கு தரிசனமானார். உயிர்த்தெழுந்த பின்பு தமஸ்குக்கு கடந்து சென்றார். பிரதான ஆசாரியனிடத்தில் அதிகாரத்தை வாங்கி கொண்டு ஸ்திரீகளை சிறைப்பிடிப்பதற்கு, புருஷர்களை அடிப்பதற்கு, சபையை பாழாக்குவதற்கு, சேவானை கொலை செய்ய காரணமாக இருந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி வைராக்கியம் உள்ளவன். இது நூதனமான உபதேசம் இருக்கிறது, இந்த கிறிஸ்தவ மார்க்கம் நமக்கு வேறு விதமாக இருக்கிறது என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போகும்போதுதான் அந்த தேவன் அவனுக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்க பாபா, அல்லேலூயா. அங்கே வாசிப்பன 1 கொரிந்தியர் 15:8 கூட வாசிங்க. எல்லாருக்கு பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் அகால பிறவி போல எனக்கும் அவர் தரிசனமானார். வலலே துலலேலுயா. சடுதியான தேவ வல்லமை அவனை சூழ்ந்தது. ஆக நீ துன்பப்படுத்துகிற இயேசு நீதாப்பா, நீதான் என்னை துன்பப்படுத்துகிற ஆண்டவரே என்றார். அவன் தேவனை உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தான். யாருக்கு எதிராக செயல்பட்டானோ, யாருடைய ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்ட கடந்து போனானோ, அந்த இயேசுவை தரிசித்த பின்பு அந்த தரிசித்த தேவனை போகிற இடமெல்லாம், நான் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தேன், அவர் இந்த அகால பிரிவுக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. நான் அவரை பார்த்தேன் என்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்திகளை போகிற இடமெல்லாம் அவன் சாட்சியாய் பகர்கிறான் என்று சொன்னார். இயேசு அவனுக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்க. நாங்கள் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், மந்திரவாதிகள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், ஆனால் இயேசுவை எங்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அதனால நாங்கள் இவைகளெல்லாம் விட்டு அதை உண்மையான தேவனை அறிந்து கொண்டோம். அந்த தேவனுடைய ஊழியலாக இருக்கிறோம். எல்லா இடங்களிலே அவரை கொடுத்து சாட்சி சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கும் அப்பேற்பட்டவர்களுக்கு, பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் அவர் தரிசனமாய் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆரம்ப ரட்சிக்கப்படும் போது எனக்கும் அவர் தரிசனமானார். அக்னி தோற்றத்துடனே அவர் எனக்கு தரிசனமானார். ஒரு அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் எல்லாருக்கும் தரிசனமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு யாருக்கு தரிசனமானார்? சேவானுக்கு தரிசனமானார். எல்லாரும் கல்லை எறிகிறாங்க, காயப்படுத்துறாங்க, முழங்கால் படியிடுகிறான், பரத்தை நோக்கி பார்க்கிறான். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கிறான். ஒரு அலை சொல்லலேலூயா. அங்கே வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55 வாசித்து. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டார். ஒரு அலை சொல்லலேலூயா. அந்த சேவான் அந்த சூழ்நிலையில இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய அந்த கடைசி நிமிஷத்துல உயிரோடு சிலுவையிலே தொங்கும் போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின கள்ளன் தரிசித்ததை போல இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவன் இரத்த சாட்சியாய்
மரிக்கிற கடைசி நிமிஷத்துல அந்த இயேசுவை தரிசித்தான். அல்லேலூயா. எந்த இயேசுவை? உயிர்த்தெழுந்த இயேசுவை. ஒரு அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தார். அவரை ஒரு நாள் நம்ம தரிசிக்க போறோம். அவர் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. அதுக்கு பின்பு அப்போஸ்தலர் நடபடிகளில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆவது வசனம் வரையும் இவைகளை அவர் சொன்ன பின்பு, நல்ல கவனிங்க, சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், அவளை பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிரே எடுத்துக்கொள்ளப்பட்ட கிட்டத்தட்ட 40 நாட்கள் எல்லாருக்கும் தரிசனமாகி கடைசி எல்லாரு கண்களுக்கு முன்பாக அவர் உயிரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கிறாங்க, இயேசுவை பார்க்கிறார்கள். அவள் தங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவதை, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்க்கிறார்கள். வாசிங்க. அவர்கள் கண்களுக்கு மறைவாக, அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஒரு மேகம் மறைவாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அது கண்களுக்கு மறைவாக அது இயேசுவை இந்த மேகம் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேய மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீங்க? உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். ஒரு அல்லேலூயா. கையில சொல்லுங்களேலூயா. நீங்க பார்க்கிற விதமாக அந்த இயேசு வருவார். பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆக உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நான் எப்படி பார்க்கலாம்? இங்கே தரிசிக்கலாம். நேரடியாக எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, மத்திய ஆகாயத்தில் வரும்போது நாம் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் ஆரவார சத்தத்தோடும் தேவ காலத்து பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இறங்கி வருவார். அல்லேலூயா. அதில் யார் தரிசிப்பாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்த எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் முதலாவது தேவனை தரிசிப்பார்கள். ஒரு அல்லேலூயா. பின்பு நாம் உயிரோடு இருக்கிற நாம் அவரை தரிசிக்கிறபடியால் நாம் அவரோடு எதிர்கொண்டு மேகங்களில் இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற அந்த வாக்கின்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் வாய்க்களை கரைப்படாதபடி கடைசி நாள் வரையும் அந்த ரட்சிப்பை காத்து கொள்கிற தேவ பிள்ளைகள், உயிரோடு இருக்கிறவர்கள், மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு அந்த இயேசுவை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இன்னும் யார் தரிசிப்பார்கள்? வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எடுக்க வேண்டாம். அவளை குத்தினவர்கள் யாவரும் அவரை, அந்த குத்தின கண்கள் யாவும் அவரை பார்க்கும். அது பகிரங்க வரையில் அந்த உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்துவை நியாய தீர்ப்புக்காக வரும்போது, இப்ப மத்திய ஆகாயத்தில் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரம்தான் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறது தான் பார்க்க முடியும். மற்றவர்கள் பார்க்க முடியாது. மற்றவர்கள் கல்லறி விட்டே எழும்ப முடியாது. எப்போ அப்படி பார்க்க முடியாது. ஆனால் பகிரங்க வரையும் வந்து எல்லா கண்களும் காணத்தக்க அது இயேசு வருவார். அல்லேலூயா. அதுதான் அந்த யோபு சொல்லும்போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள்ல பூமி மேல் வந்து நிற்பார். என்னுடைய அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணால் அவரை தரிசிப்பேன். அல்லேலூயா. அவன் காலத்தில் இயேசு பிறக்கலை, இயேசு சிலுவைக்கு போகலை, இயேசு மரிக்கலை, அடக்கம் பண்ணப்படலை, உயிர்த்தெழுதப்படலை. ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம், அவரை நான் தரிசிப்பேன். அல்லேலூயா. அவர் பூமியில் நிற்பார். என் தோல் முழுவது அழுகி போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த இயேசு மீண்டும் அவர் வரும்போது நான் அவரை தரிசிப்பேன். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற
அந்த விசுவாச ஜீவியம் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சீக்கிரமா. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய தூளினா கல்லறையிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர், அநேகரில் சிலர் எல்லாம் கிடையாது, அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஒரு அலைச்சொல்லேலூயா. கடைசி நாளிலே மண்ணிலே படுத்திருக்கிறவர்கள், கல்லறையிலே படுத்திருக்கிறவர்கள், இயேசு வரும்போது அநேகரில் ஒரு சிலர் தேவனை அறிந்த பரிசுத்தவான்கள், தேவனால நீதிமானாக்கப்பட்டவர்கள், அவர்கள் விழித்து எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அவரை தரிசிப்பதற்காக சிலர் எழுந்திருப்பாங்க. அவன் நிந்தைக்காக, இகழ்ச்சிக்காக அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவள் தேவனை தரிசிப்பதற்காக அல்ல. அது பகங்கிற வரைகளை தரிசித்த பின்பு அவர்களும் பூமியிலே நரகத்திலே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக பூமியின் தூளிலே படுத்திருக்கிற அநேகர் ஒரு சிலர் அந்த நித்திரை விட்டு எழும்புவதை போல விழித்து அவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்படி பழைய வீட்டு பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் புதிய காலத்துடைய தேவ பிள்ளைகள் அவர்கள் ஒருவேளை மரித்து, ஒருவேளை அந்த கல்லறை கூட அடையாளமாய் நமக்கு தெரியலன்னு கூட அந்த கல்லறை விட்டு அவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. அந்த கல்லறை அன்றைக்கு தான் அநேக கல்லறைகள் காலியாக இருக்கும். சில கல்லறைகள் அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு சிலருடைய கல்லறைகள் காலியாக இருப்பதை அந்த நாள் ஜனங்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருமா. ஒரு அல்லேலூயா. தெளிவாண்டு சொல்றாரு. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். இதை குறித்து நீங்க என்னத்தை ஆச்சரியப்படுறீங்க? ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனென்றால் பிரேத குழியில் கிடக்கிற எத்தனையோ 1000 வருடங்கள் மரித்து போன, உழந்து போயிருக்கிறவர்கள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா. ஆண்டோடைய வருகையினுடைய சத்தத்தை கேட்கிற பிரேத குடியில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அந்த வருகையினுடைய சத்தத்தை கேட்பார்கள். அல்லேலூயா. அதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த உயிர்த்தெழுந்ததுடைய சத்தியத்தை நமக்கு அறிவிப்பதற்காக, உங்களுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக அந்த சிலுவையில் அந்த மரணத்தின் நிமித்தமாக தேவன் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் 24ஆம் அதிகாரம் அதில் 15ஆவது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது 2 பேருமே அதான் எல்லாரும் கேட்பாங்க. மரித்தோன்னு அந்த பிரேத குடியில் இருக்கிற அத்தனை பேர் கேட்பாங்க. நீதிமானும் அநீதிமான்களும் ஆகிய துன்மார்க்கன் அல்லது பாவியுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உயிர்த்தெழுதல் உண்டு என்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாவத்தில் செத்துருப்பான், அக்கிரமத்தில் செத்துருப்பான், அநீதி செய்திருப்பார். ஆனால் அவங்க நம்பிக்கையில் புதைக்கிறாங்க. எதற்குன்னா உயிரோடு வருவார். அல்லேலூயா. அவனை எழும்ப கிறிஸ்துவமே அதை தான் நம்புது.
ஆனால் நீதிமான் விரும்புவது வேற. நீதிமான் நான் மரித்தாலும் உயிர்த்தெழுவேன் என்பது வேற. இன்னைக்கு பாவிகளின் கூட்டம், சத்தியத்தை இல்லாத கூட்டம், தேவனை அறியாது இருக்கிற கூட்டம், அந்த வசனத்தின்படி வாழாத கூட்டம் மறிக்கும் போது அவங்களும் நினைக்கிறாங்க நாங்களும் ஒரு நாள் உயிரோடு எழுப்புவோம். ரலே சொல்லலையா? அவங்களே நம்புறாங்கன்னா நான் நம்பவது எப்படி? நானும் அந்த உயிர்த்தெழுதலை நம்புவேன் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரையும் வாசிங்க பாப்பா. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தானம் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அவன் 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறு வரையும் ஜனங்களை மோசம் போக்காதபடி அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அது மேல முத்திரை போட்டுரும். ஒரு அலைய சொல்லலையா? ஒரே தூதன் தான் அந்த நாள் வரை அட்டகாசம் பண்ணியிருக்கிற அத்தனை வலு சர்ப்பமான பிசாசையும் சாத்தானையும் ஒரே தூதன் தான் சங்கிலியில் கட்டு. ஒரு அலைய சொல்லலையா? பைபிள் எசேக்கியேல ஒரே தூதன் தான் 1,85,000 பேர் சங்கரித்தார். ஆக தூதனுடைய பலம் எப்படிப்பட்ட பலன் பார்த்துங்க. இவனும் தூதனாக தான் இருந்தாங்க தள்ளப்பட்டவங்க. அவன் மோசம் போக்குகிறவன் அவனை பாதாளத்தில் கட்டி அவன் முத்திரை போடுறார். உலகம் எத்தனையோ முத்திரை நம்ம மேலே போட்டாலும் அந்த முத்திரை ஆண்டு உடைச்சிருவார். இப்போது இயேசு கிறிஸ்து மரித்த போது கல்லில் முத்திரை தான் போட்டாங்க. அந்த முத்திரையை கர்த்தர் உடைத்தார். ஒரு அலைய சொல்லலையா? பரலோக ராஜ்யம் ஒரு முத்திரை படிச்சுன்னா ஒருத்தரை அது முடிக்க முடியும், அந்த முத்திரை உடைக்க முடியாது. ஆக அது முத்திரை போட்டால் அதுக்கு பின்பு பாருங்க, அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவை மேல் உட்கார்ந்திருக்கிறவர் உட்கார்ந்தார்கள். நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமோ தேவனுடைய வசனத்தின் நிமித்தமோ சிரசேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அது சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலே கைகளிலே அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருக்கிறவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை. ஒரு அலைய சொல்லலையா? முதலாவது உயிர்த்து, ரெண்டாவது வேற. மற்றவர்கள் அல்ல, முத்திரை தரித்தவர்கள் அல்ல, விக்கிரங்களை வணங்குறவர்கள் அல்ல, அந்த கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் அல்ல, அக்கிரமத்தை செய்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் 1000 வருடம் ஆட்சாட்சி உயிர்த்தெடுவார்கள். அலே சொல்லலையா? அந்த 1000 வருட அரசாட்சியில் தேவனோடு ஆளுகை செய்வார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் அடைவது இல்லை. இதுவே ஒரு அலை சொல்லலையா? அதனால அந்த வருகைக்காக, அந்த உயிர்த்தெழுதலுக்காக, ரகசிய வருகைக்காக நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். ரோமருக்கு நிருபம் 1ஆம் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, நல்ல கவனிங்க, மாம்சத்தின்படி தாவீது சந்ததியிலே பிறந்தவர், பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருந்தார். ஒரு அலை சொல்லலையா? எப்ப அவர் தேவகுமாரன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது? இந்த உலகத்தில் வந்த போதல்ல,
மரியாள் வயிற்றில் பிறந்த போதும் அல்ல, தேவகுமாரன் என்று அறியப்பட்டார், தேவன் என்று அறியப்பட்டார், பலமாக ரூபிக்கப்படலை. அவர் சிலுவையிலே அறையப்படுவது அல்ல, பாடுபடுவது அல்ல, ரத்தம் சிந்தும் போதும் அல்ல, மறிக்கும் போதும் அல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எடுக்கும்போது. ஒரு அலை சொல்லலேலுயா. அவர் பலமாய், அவர் தேவ உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட அவர் தேவகுமாரனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த ரோமர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி. அப்ப என்னன்னா, இயேசுவை எழுப்பினது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உயிர்த்தெழவே முடியாது. ஆக இயேசுவையே அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினது பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து இவர்தாயா தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் எழுப்பின உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரர். இதற்காக தான் இயேசு நிறைவேற்றுவதற்காக அந்த சிலுவையிலே நமக்காக கடந்து போனார். எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி, ஒரு வேளை ஆண்டுடைய வருகை எனக்கு உழைக்கிறதுல எத்தனையோ லட்சம் ஜனம் கொண்டாடுறாங்க. அந்த இயேசு வரும்போது அவர்கள் உயிர்த்தெழுவார்களா? இன்றைக்கும் பாவம் செய்கிற கூட்டம் எத்தனையோ கூட்டமாக இருப்பாங்க, மதுபானங்களை அறிந்து களியாட்டுகளிலும். அதற்காக இயேசு மறிக்கலை, அதற்காக மறிக்கலை. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக பரிசுத்தமான ஜீவியம் செய்வதற்காக இயேசு அதற்காக நம்மை சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலை நிறைவேறும்படி கடந்து போனவர். அவர் சீக்கிரமாய் வருகிறார். சபையே, இன்றைக்கு இயேசு ஒரு வேளை வருவார் என்றார், அவரை தரிசிக்கத்தக்கதான தைரியம் நமக்குள்ள இருக்கிறதா? அவரை தரிசிக்கத்தக்கதான பரிசுத்தம் நமக்கு இருக்கிறதா? அவரை தரிசிக்கத்தக்க ஆயத்தம் நமக்குள்ள இருக்கிறதா? எல்லாம் சிந்தித்து பார்த்து கொஞ்ச நேரம், ஏதோ வழக்கமாக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அதில் அந்த உயிர்த்தெழு சாயில நம்ம இணைக்கப்படாமல் போவோம் என்றால் எவ்வளோ துர்பாக்கியமான சூழ்நிலை. ஆண்டவரே, நானும் உயிர்த்தெழு சாயில இணைக்கப்பட, நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வர, என் பாவ ஜீவியை விட்டு நம் உம்மண்டை வர, இருளை விட்டு வெளிச்சத்துக்குள்ளாக வர, மாறுபாடு சந்ததி விட்டு உன்னுடைய சத்தியத்துக்குள் வருவதற்காக, நான் அபிஷேகம் பெறாம இருக்கிற சூழ்நிலை விட்டு அபிஷேகத்தை பெற்று உமண்டை வருவதற்காக என்னை நிரப்பாண்டவரே என்று சொல்லி எல்லா வாயை தருங்க. ரீகாலா பாபா சாதுராபானா சந்தாபாரா. ஒரு அபிஷேகம் நம்ம மேலே இறங்கி வருகிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. பரிசுத்த சுதன் என்று அவர் உயிர்த்தெழுந்தனால பலமாக ரூபிக்கப்பட்ட பரிசுத்தாவுடைய வல்லமையும் நம்மேல இறங்கி வருகிறது. எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் வாயை திறங்க பார்ப்பான். வாயை திறங்க நினையாத நேரத்தில் அது வருகிறபடியால் ரீபாலாபா நன்றி தகப்பனே இருக்கிற சபைக்குள் இருக்கிறதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரையும் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலை அவர்களும் பங்காளியத்தக்க, ஒருவேளை உயிரோடு இருக்கிறவர்களை எடுத்துக்கொள்ளப்படத்தக்க அந்த அனுபவத்தில் வரும்படி அவங்க மேலே ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான உலகம் முழுவதும் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற நாங்கள் உண்மையாக அந்த உயிர்த்தெழுதலை என்ன என்பதை அறிந்து கொள்ள, சிலுவையில் எதை நிறைவேற்ற நீ போனே, உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை ஆண்டவரே நீ நிறைவேற்றுவதற்காய் கடந்து போனீர். கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான்.
ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான். எங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. எங்கள் முன்னோர்கள் மரித்தாலும் ஆவிக்குரியவர்கள் அவர்களை எழுந்திருப்பார்கள் என்கிற விசுவாசம் எங்களுக்கு உண்டு. ஒருவேளை நீ வரும்போது, ஒருவேளை நாங்கள் உயிரோடு இருந்தாலும் அல்லது ஒரு காலத்திற்கு பின்பு நாங்கள் ஆண்டவரே நாங்களும் மரித்து போனாலும் நாங்கள் உயிரோடு எழும்புவோம் என்கிற நிச்சயத்தோடு உடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகள் இந்த சத்தியத்துக்குள் வருவதற்கு உதவி செய்வீராக. சபையாரை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தர், என் முழு உளமே பஸ்நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் அனைவரும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் சதா காலம் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே